கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் எச்சரிப்பு சத்த நேரம் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ரேமா வார்த்தை எரேமியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஆமென். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஆமென். அப்பா, நீர் இந்த வருடத்தை காண செய்தவருக்கா நன்றி. மரணத்தை ஜெயமாய் விழுங்கின என் தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆல்பாவும் உமேகாவுமாய் இருக்கிறவரை, ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவரை, முந்தினவரும் பிந்தினவரும் நீர் ஒருவர் ஆண்டவரே. கடைசி காலத்தில் பூமி எங்கும் உடைய மகிமை விளங்கும் என்று சொன்னவர். சமுத்திரம் எப்படி பூமியானது சமுத்திரத்தினால் நிறைந்திருக்கிறது, அதே போல உம்முடைய நாமமும் உம்முடைய மகிமையும் நிறைந்திருப்பதற்காக நன்றி தகப்பனே. அடியாலை மறைத்து நீர் வெளிப்படுங்க, நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. ஆமேன். ஆமேன். ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். ஆமென். பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளாதபடி, வீடுகளை மேற்கொள்ளாதபடி, நம்மளை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆமென். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தில் எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தை, என் வார்த்தையிலே தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொன்னது போல ஒரு வார்த்தையும் இன்னும் தவறி போவதே இல்லை. ஆமென். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னதை போல ஆமென். அவர் எல்லா தீங்குக்கும் காத்து நம்மளை வழி நடத்தினவர். இனிமேலும் வழி நடத்த போதுமானவராக இருக்கிற எல்லா தீங்குக்கும் நம்மளை விலக்கி பயப்படாதே என்று நம் வலது கரத்தை பிடித்து நடத்தினவர். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அவர் உனக்கு விரோதமாய் எழுவப்படும் எல்லா யுத்தத்தையும் நம்மளோட இருந்து வென்றவர். அவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அவரை நம்மை இரும்பாகவும் வெண்கலமாகவும் மாற்றி சத்ருவை ஜெயிக்கக்கூடிய ஒரு பலத்தை தந்ததற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஆண்டவர் இந்த நாட்களிலும் இது கடைசி காலத்திலே நாம் வந்து நிற்கிறோம். ஆமென். இது காலம் செல்லாது. ஆமென். அவர் தயவுள்ள இந்த காலத்திலே கொடுக்கப்பட்ட இந்த கிருபையுள்ள காலத்துக்குள்ளாய் நாம் வந்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த மேல் சொல்லுகிற ஒரு வார்த்தை வெளிப்படுத்தல் 22:11 நான் பார்க்கும் பொழுது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், ஆமென், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னது போல உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்தர அல்ல, அவருக்குரியவர்கள் என்று பிரித்தெடுத்து அவருக்காக ஓடக்கூடிய வைராக்கியத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அவர் ஒபதியா 1:4 பார்க்கும் பொழுது, நீ கழுகை போல உயரை போனாலும் நட்சத்திரத்தின் நடுவே கூட்டை கட்டினாலும் உன்னை விழ தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாமே. அந்த லூசிஃபரை, அந்த சத்ருவை ஆண்டவர் கூட்டை கட்டினாலும் மேலாக ஏறினாலும் அதை விழத்தள்ளுகிற தேவன் நமக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா அசுத்த ஆவிகளையும் அவன் மீண்டும் மீண்டுமாய் கூட்டை போல நட்சத்திரத்தை போல அவன் கட்டினாலும் ஆண்டவர் கீழே விழத்தள்ளுகிற தெய்வத்தை நாம் பாக்கியமாய் கொண்டிருக்கிறோம். ஆமென். தொடர்ந்து ஆண்டவர் அவனை கீழே தள்ளி குடும்பங்களையும் சபைகளையும் ஆண்டவர் ரட்சிப்பார். ஆமென். ரட்சிப்பு உள்ள தேவன் அவர் நம்மளோடு இருக்கிறார்.
சொல்லுகிறார். ஆமென். இந்த வருஷத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கா நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஒரு சில தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆமென். ஞானத்தினாலும் என் பெருமையினாலும் என் கட்டிடங்களை கட்டினேன் என்று சொல்லி, எத்தனை ரஷ்யா தேசமாக இருக்கும், சைனா தேசமாக இருக்கட்டும், இந்த தேசத்துல ஒரு பெரிய ஒரு வீழ்வை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அந்த தேசங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த தேசத்தில் இருக்கிற கட்டடங்களை தரைமாட்டமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது ஒன்று சொன்னது என்னது என்றால் விக்கிரகத்தின் ஆராதனைகள் பெருகி கொண்டிருக்கிற இந்தோனேசியா, நேபாள் தேசம், சைனா தேசம், இந்த மாதிரி இருக்கிற இடங்களை எங்கெல்லாம் விக்கிரகத்தின் ஆராதனை முற்றி இருக்கிறதோ அவருடைய அக்கினியை பட்சிக்கும் என்று சொல்லுகிறார். கூக்குரலின் சத்தம் கேட்கப்படும். அந்த மீன் வாசல்களிலே பெரும் வெள்ளம் பெருக்க ஏற்படுத்தி அந்த சத்துருக்களை எல்லாவித விக்கிரகத்தின் ஆராதனைகளை மூடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இதை பார்க்கும் பொழுது நடுக்கமாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியம் என்றால் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு சில காரியத்திலே விக்கிரகத்தின் பூமி எங்கும் அவருக்கு ரத்த சிந்தி பட்டணங்களை அவர்கள் கைப்பிடித்த நாடுகளை ஆண்டவர் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வருஷத்திலே ஆமென் நியாயம் செய்வார். எப்படியெல்லாம் ரத்தத்தை எந்தெந்த தேசங்கள்லாம் சிந்தி அதை பெற்றுக்கொண்டாங்களோ அந்த தேசத்தை தரைமட்டமாக்கி போடுவார். ஆமென். 1/3 எப்படி கோவிட் வந்தது போல இந்த தடவையும் இந்த வருடத்திலும் ஒரு பெரிய அழிவை தேசங்கள் காணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இதுக்கு ஒரு மனம் திரும்புதலின் ஆவி ஆண்டவர் தர வேண்டும். 3 நல்ல காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். 3 எப்படி தீமையை போல ஆமென் வனாந்தரத்தில் ஆட்டு தொழுவங்கள் உருவாக்கப்படும். ஆமென். அவர் போகாத இடத்திலே, அவருடைய வசனங்கள் விதைக்கப்படாத இடத்திலே ஆண்டவர் வசனங்களை விதைக்கும்படி ஆட்களை எழுப்பி கூட்டி கொடுப்பார். ஆமென். 2வது யோனாவை கொண்டு நினிவே பட்டணம் மனம் திரும்புதலை போல ஒரு சில பட்டணங்களை ஆண்டவர் முற்றிலுமாய் அசைத்து தெருக்களிலும் ஓரங்களிலும் மண்டியிட்டு அவரை நோக்கி பார்க்கிறதை இந்த வருடத்தில் நாம் காண முடியும். ஆமென். உபவாசத்தோடும் நடுக்கத்தோடும் புலம்பலோடும் அழுகையோடும் ஒரு தலைச்சான் பிள்ளைகளுக்காக கதறுகிறதை போல அவர்கள் கதறுவதை இந்த வருடத்திலே நாம் காண முடியும். ஆமென். அந்த பட்டணங்களை ஆண்டவர் எழுப்பி கொடுப்பார். 3வதாக வானத்திலே ஒரு பெரிய அற்புதங்களை நடத்தி ஒரு அதிசயங்களை நடத்தி தேசங்களுக்கு முன்பாக மனம் திரும்புதலின் ஆவியை ஆண்டவர் தருவார் என்று இந்த வருடத்திலே சொல்லுகிறார். ஆமென். இந்த 3 காரியங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். திரும்பமாய் நமக்கு கொடுக்கிற ஒரு சில காரியங்கள் உன்னை திராட்சை கொடியை போல ஆமென் படரச் செய்து கனி கொடுக்கிற யோசேப்பின் படரை போல ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். யாக்கோப்பின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். ஆமென். உன் சத்துருவை உன் கைகள் மேற்கொள்ளும். ஆமென். துஷ்டன் உன்னிடத்தில் வருவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் இருக்கும், உன் சத்துருக்களை எல்லாம் சங்கரிக்கும் என்று சொல்லுகிறார். அவருடைய இரக்கம் பணியை போல உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் சபை மீதும் மக்களின் மீதும் வரும் என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அவர் சொன்ன காரியம் ஒன்றும் தரையிலே விழுவதில்லை. ஆமென். அவர் துஷ்டன் இனி உன் வழியை கடந்து வருவதில்லை என்று சொன்னால் சொன்னதுதான். அவர் வார்த்தை தரையிலே விழுவதில்லை. ஆமென். அவர் சொன்னதை செய்து முறையில் உங்களையும் என்னையும் கைவிடாதவர். ஆமென். அவருக்கு எப்படி 2 எப்படி சொல்ற அபக்கு 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், இனி அது தாமதிப்பதில்லை. ஆமென். அவர் சொன்னதுதான். ஆமென். ஒரு காத்திருக்கும் பொழுது இதுல பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் விளங்கும். ஆமென். நீங்க ஒரு சில பொருத்தனை செய்து இந்த வருடத்தில் ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாவே உங்களுடைய பொறுமையும் விசுவாசத்தையும் காத்துக்கொள்வார். அவருடைய அன்பிலை நிலைத்திருந்து நாம் கனி கொடுக்கும்படியாக நம்மையும் உங்களையும் என்னை பிரித்தெடுத்தவர், அவருக்காக ஓடச் செய்தவர், இயேசுவின் நாமத்தை உயர்த்த செய்தவர், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாவே அவருடைய சமூகத்திலே சகாயம் உண்டு. ஆமென். நம்மளை காயப்படுத்தினாலும் நம் காயங்களை கட்டுகிறவர், ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், அரவணைக்கிறவர் அவர் மாத்திரம்தான். ஆமென். அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆமென். எப்படி ஏசாயா 59:21 நாம் வாசிப்பதை போல உங்களுடைய ஆவியை எப்படி உன்மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தையையும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை. கர்த்தர் சொல்கிறார், இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். உங்க மேல இருக்கிற ஆவி ஆண்டவர் உங்க சந்ததி மேல ஒரு உடன்படிக்கை செய்து ஆண்டவர் நடத்துகிறார். ஆமென். அவர் எழும்பி பிரகாசிக்க செய்கிறவர். ஆமென்.
ஆமே. உங்களுடைய இரவும் பகலும் உங்களை வீடு பூட்டப்படாதபடி, உங்களுடைய ஜெபம் பூட்டப்படாதபடி ஆண்டவர் உங்களை எழுப்புகிறவராய் இருக்கிறார். ஆமே. அப்படி எழுப்பும் பொழுது உன் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாமா ஆமான். ஆமேன். ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். ஆண்டவர் நிச்சயமாவே உங்கள் பிள்ளைகளை எழுப்பி பிரகாசிக்க செய்கிறவர். ஊழியத்திலே அவருக்காக நிற்கும் பொழுது எல்லாத்தையும் ஆண்டவர் மேன்மையாய் கூட்டி கொடுக்கிறவர். அவர் கரத்திலே ஆமேன் பலம் உள்ளவனும் பலமற்றவனும் உதவி செய்வது அவருக்கு லேசான. யாரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஆமேன். அவர் உங்களை உயர்த்தி நீங்கள் ஆமேன் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியா, ஆச்சரியம் உள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு இருக்கும்படியா, உங்களுடைய பேரை பெருமைப்படுத்தும்படியா இந்த வருடத்திலே செய்வார். ஆமேன். சத்ருன் எல்லா நுகங்களையும் கட்டுகளையும் உடைத்து தெக்கத்தி வெள்ளத்தை திருப்புவதை போல வெகு சீக்கிரத்தில் எல்லாத்தையும் திருப்பி உங்களை பெரிதான காரியங்களை செய்வார். ஆமே. அவருடைய வார்த்தை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடத்துகிறவர். உங்களுடைய வாழ்க்கையிலே நடத்தே தீரும். ஆமே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Happy New Year.